வணக்கம் எல்லோருக்கும். இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது காளான சாப்பிடுறதால ஏற்படுற நன்மைகள் என்னென்னு தான் பார்க்க போறோம். இந்த காளான் ஒரு தொற்று கிருமி, அதாவது ஒரு பங்கஸை சேர்ந்ததுதான் இந்த காளான். இதை சாப்பிடுறதால பல்வேறுபட்ட நன்மைகளும் இருக்கு, எங்களுக்கு தீமைகளும் இருக்கு. நாங்கள் நன்மை என்னன்னு தான் பார்க்க போறோம். இந்த காளான் பல்வேறுபட்ட வகைகள்ல இருக்குது. இந்த காளானை நாங்கள் சாப்பிடுறதால புற்றுநோய் வருவதை தடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், அதிக ரத்த அழுத்தம் இருக்கிறவர்கள் இந்த காளானை சாப்பிட்டா ரத்த அழுத்தம் குறையும். இந்த காளான்ல சோடியம் குறைவா இருக்குது, கொலஸ்ட்ரால் உற்பத்தியை தடுக்கும், குடலில் உள்ள நல்ல கிருமிகளை வளர செய்யும். இந்த இதுல விட்டமின்கள் விட்டமின் டி, விட்டமின் B6, புரதம் போன்ற விட்டமின்களும் காணப்படுது. இந்த காளான் இலகுவா நாங்கள் சமைச்சு சாப்பிடலாம். இது நீங்கள் கூடுதலா கடைகள்ல இருக்கிற காளானை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல காளான் இது, கூடாத நஞ்சு காளான் இதுன்னு தெரியும். இது கூடுதலா காடுகள்லயுமே கூடுதலா புடுங்கி சமைக்கிற இதை இருக்குது. ஆனா அப்படி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தரை கொண்டு நீங்கள் புடுங்கி சமைச்சு சாப்பிடலாமே ஒழிய நீங்கள் இயன்ற அளவு கடைகள்ல கிடைக்கிற காளானை வண்டி சாப்பிடுறது நல்ல. இந்த காளானை நாங்கள் பல்வேறுபட்ட வகையில சமைச்சு சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி. பாய் பாய்.